நேர்மையாக இரு, அது எளிது. நேர்மையற்றவனுக்கு ஏகப்பட்ட தேவ குணங்கள் வித்தின் கோர்ஸ் தேவ குணங்கள் தேவை. நிறைய நினைவாற்றல் வேண்டும். ஏன் தெரியுமா நிறைய நினைவாற்றல் வேண்டும்? அழுக்கு பிடித்த பொய்களை அடிக்கடி செலவை செய்ய வேண்டும். அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் அடுத்தவனை ஏமாற்றணும்னா ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு மாதிரி பொய் சொல்லணும். அப்போ திருப்பி அந்த பொய்யை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அவன் திருப்பி அவன்கிட்ட சொல்லணும்னா. ஆக அழுக்கு பிடித்த பொய்களை அடிக்கடி செலவு செய்ய வேண்டும். கண்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. எவ்வளோ பொய் சொன்னாலும் கண்ணை நேரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த பொய் சொல்கிறான்னு தெரியும். அது கண்ணை கீழே கொண்டு போகும். அப்போ கண்ணுக்கு நடிக்க சொல்லித் தரணும். அதாவது கண்களின் நாவை கட்டி வைக்க தெரிய வேண்டும். நேர்மையற்றவனுக்கு இந்த போல கஷ்டம் இருக்குது. கண்களின் நாவை கட்டி வைக்க தெரிய வேண்டும். எழுந்து நின்று புலிகளையை வரவேற்பது போல மண்டியிட்டு புழுக்களையும் வரவேற்க வேண்டும். பூளை கும்பிடு போடணும் இல்லையா? எதுக்கு? தனக்கு வருமானமோ இல்லை வாய்ப்புகளோ வேணுங்கிறதுக்காக பதவியில் உள்ளவனை பார்த்து ஊழ கும்பிடு போடணும். எல்லோரும் சந்தேகப்படும் உன்னை யாரும் சந்தேகப்படாமல் சம்சாரிக்க வேண்டும். ஏன்னா நம்ம நேர்மையற்ற வழியில் போனாலே இவனுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வருது, இவனுக்கு எப்படி இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்போ அந்த சந்தேகம் வெளியே தெரியாதபடி நம்ம பேசணும். அதை மறைச்சி பேசணும். புறவழியில் சேர்த்த பொருளை என்ன செய்ய முடியும்? புறவழின்னா நேர்வழியில் செல்லாமல் சேர்த்த பொருளை என்ன செய்ய முடியும்? அது வெளிவர முடியா வண்ணம் மலக்குடலில் கட்டி வைத்த கழிவு. மலக்குடலில் கட்டி வைத்த கழிவு. கழிவை உணவு செய்தும் கயமை வேண்டும். அது தெரியாமல் எடுத்து சாப்பிடணும்னா அதுக்கான ஒரு புத்தி வேணும். இவ்வளவு செஞ்சு நம்ம இது பண்ணாலும் அவன் நேர்மையோட ஒரு சொத்து சேர்ந்து அதை திருடி தின்னுட்டு இருந்தாலும் அவன் பிடிபடும் நேரமும் ஒன்று வரும். போன தடவை ஆட்சியில் இருந்தால் சொத்து சேர்ப்பான். இந்த தடவை ஆட்சிக்கு வர்றவங்க நம்ம மேலே கேஸு போடுவாங்க. அப்போ பிடிபடும் தருணமும் வரும். அப்போ தன்னைத்தானே சிரச்சேதம் செய்து கொண்டு பிறந்த குழந்தையின் முகத்தை எடுத்து பொருந்தாத உடலில் பொருத்தி கொள்ள வேண்டும். அப்பாவி மாதிரி அப்பத்தான் பிறந்த குழந்தை மாதிரி நடிக்கணும். அப்போ இவ்வளவும் தேவையா? இவ்வளவும் தேவையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நேர்மையற்றவனாக நம்ம இருக்கணுமா? வேண்டியதில்லையே. நேர்மையாய் இருந்து போ, நிம்மதியாய் இறந்து போ. ஏன்னா நேர்மை இல்லாமல் செத்து இல்லாட்டி ஊழல் பண்ணி இருந்தோம்னா நிம்மதியான சாவே இருக்காது. நேர்மையாக இருந்தோம்னா நிம்மதியாக சாகணும். அதுக்காகவே நேர்மையாக இருக்கு. நேர்மையாக இருந்து போ, நிம்மதியாக இருந்து போ. நாங்கள் காந்தியத்தை கடைப்பிடிக்கிற ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். நேர்மையாக இருக்கிறதும் வாய்மை உண்மையை பேசணும் அப்படிங்கிறதும் அகிம்சையை கடைப்பிடிக்கிற பிறர்களுக்கு இவர்களுக்கு தீங்கு செய். அவா வெகுளி இன்னாச்சும் நான்கும் இன்னான்கும் இழுக்கா இயன்ற தரம் அப்படின்றார். அழுக்காருன்னா என்ன? அழுக்காரு அப்படின்னா பொறாமை. அவா பேராசை. அழுக்காரு அவா. வெகுளி, வெகுளினா கோபம். இன்னாச்சொல் கெட்ட தடித்த வார்த்தைகளை பேசுவது. இந்த நாளை இல்லாமல் ஏன்னா இருந்தாலே அதுவே அறம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஈஸி தானே. இந்த நாளை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாமே. அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல், அடுத்தவங்க மேலே கோவப்படாமல், அடுத்தவங்களை திட்டாமல், இனிய சொல் மட்டும் பேசி இருந்தாலே போதும். அதுவே நீ செய்கிற அறம், பெரிய அறம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக அறத்தோடு வாழ்கிறது, அறவழியில் செல்வதுங்கிறது கஷ்டமே இல்லை. காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனது 1893. 1893 அவர் போனார். அதுக்கு முன்னாலே இந்தியாவிலேருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அங்கே எப்படி கூலி தொழிலாளராக அங்கே போயிருக்காங்க. இப்போ 1859 அங்கே போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி புலம்பெயர்தல் அப்படிங்கிறது அப்போ தான் நடக்குதா அப்படின்னா இல்லை. வெள்ளைக்காரன் நமக்கு இந்தியா கப்பல் மூலமாக அடிமைப்படுத்தின, இங்கே வியாபாரம் செய்ய நம்மளை அடிமைப்படுத்தினால அதுக்கு முன்னாலே கப்பல் வியாபாரத்திலேயே பல வெளிநாடுகளுக்கு சென்று
3000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து தமிழர்கள் வந்து போயிருக்காங்க. ஜாவா, சுமத்ரா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, கொரியா, எல்லா நாடுகளுக்கும் போய், ஏன் இலங்கைக்கு கூட நம்ம பொன்னியின் செல்வன் கூட பார்த்துப்போம், இலங்கைக்கு கூட போய் நம்ம தமிழர்கள் வந்து ஆண்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படி போயிருப்பாங்க? கப்பல் மூலமாக தான் போயிருப்பாங்க. அங்கே போய் மக்களும் வாழ்ந்துருக்காங்க, வியாபாரம் செஞ்சு செழிப்பாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு இடையில வந்து ஒரு தொய்வு. ஒருவேளை வந்து நம்ம எல்லாமே செல்வங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தனால நம்ம வெளியே எங்கேயும் போவானான்னு சந்தோஷமாக இருந்துட்டாங்களா, இல்லை நமக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகளாக வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதில் வந்து அடுத்தவன் வந்து நம்மளுக்கு அடிச்சிக்கும் போது நம்மளால் ஒன்று கையற நிலையில் நம்ம இருந்துட்டோமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆனால் வெள்ளைக்காரங்க வந்து அடிமைப்படுத்திட்டாங்க. அப்படி அந்த சமயத்தில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து 3 விதமாக போனாங்க. ஒன்று ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போனாங்க, 2வது வந்து சுயேட்சையாக தானே வந்து தொழில் செய்கிறதுக்காக அங்கே போனாங்க, 3வது வந்து மாணவர்களாக வெளிநாடுகளுக்கு போனாங்க. இந்த 3 விதமாக வந்து போனாங்க. இப்போ இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க வந்து ரொம்ப ஒரு 5 வருஷம் ஒப்பந்தம் போட்டுவாங்க. அந்த 5 வருஷம் வந்து அவங்க வந்து வேலை செய்யணும்னா அடிமை தொழில் மாதிரி தான் செய்யணும். அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கணும், உழைப்பு வந்து அதிகமாக செய்யணும். அவங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இருக்காது, தங்குறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்காது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து எதிர்த்து கேட்குறதுக்கு வந்து ஆளே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ தான் 1893 வந்து காந்தி வந்து போகிறாரு. இந்தியாவை அவர் வந்து இந்த சுயேட்சையாக 2வது போகிறாங்களே, சுயேட்சையாக போகிறவங்க யாருன்னா, இந்த மாதிரி போனவங்களுக்கு அவங்களுக்கு வியாபாரம் செய்யவோ இல்லை வேறு தொழில் செய்கிறதுக்கோ, இந்த மாதிரி வக்கீல்கள், டாக்டர்கள் எல்லாம் தனித்தனியாக போகிறவங்க தான் சுயேட்சையாக போகிறவங்க. அப்படி போனவர் தான் காந்தி. அதில் ஒருத்தர் தான். குடும்பத்துடைய சூழ்நிலை, நம்ம வந்து போயிட்டு வந்தால் நமக்கு என்னுடைய அண்ணன் வந்து நிறைய கடை வாங்கிட்டு வந்து இங்கிலாந்து படிக்கிறதுக்கும் அது கடை கட்டலாம் அப்படிங்கிறது கஷ்டத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இதில் வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக ஒரு தமிழன் பாலசுந்தரம்னு ஒருத்தன் வந்து காந்தியை பார்க்க வருவான். ஏன்னா அப்போ காந்தி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 3 மாதம்தான் ஆகுது. ஏன்னா அவன் வந்து கந்தல் உடையில், ஏன்னா நிறைய உடம்பெல்லாம் அடி வாங்கி வீங்கி வாய் பல்லெல்லாம் உடஞ்சி ரத்தம் வழியை வந்து நிற்கிறான். காந்தியை பார்த்தோன்னே வந்து தலைப்பாக்கட்டை அவுக்குறான். அவருக்கு கையில் காக்கத்துக்குள்ள அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. கையில் எடுத்து கக்கத்தில் கட்டுறான். ஆனால் தலைப்பாய் அப்படி அவுக்கும்போது பார்த்தோன்னா அந்த உடஞ்ச ரத்தத்தெல்லாம் அந்த தலைப்பா துணி வச்சு தான் தொடச்சிருப்பான். அப்படியே அந்த ரத்தமாக இருக்குது அந்த இது. இதை பார்த்தோன்னே காந்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, நீ தலைப்பாயை கட்டுப்பா, நீ எதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேஸை எடுத்துக்கிறாரு. என்ன கேஸ் அப்படின்னா, அவனை வந்து அவனுடைய எஜமானன் ஐரோப்பியர்கள் தான் அவங்களோட. அப்போ என்ன அந்த தொழில் அவங்களுக்கு எதுக்காக கூலி தொழிலாளர்களாக போனாங்கன்னா, அங்கே வந்து கரும்பு தோட்டங்கள், காபி தேயிலை தோட்டங்கள், அப்புறம் நிலக்கரி சுரங்கங்கள், தங்க சுரங்கம், இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து வேலை பார்த்தவங்களாம் வந்து ஆப்பிரிக்க அடிமைகள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கு அடிமைகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்த கருப்பர்களுக்கு இது ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. மார்ட்டின் லூதர் கிங், அப்ரஹாம் லிங்கன் அதெல்லாம் குரல் கொடுத்தாங்க. அடிமை வியாபாரங்கிறது இன்னும் போச்சு, அதை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அடிமைகள் அங்கே வைக்க முடியாதுங்கிற காலகட்டத்தில் தான் வந்து இந்தியர்கள் வந்து, அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் இருந்ததுனால இந்த வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு வேலை பார்க்குறக்காக ஒப்பந்த கூலிகளாக வந்து இந்தியர்களை கொண்டு போகலான்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஒப்பந்தம் போட்டு இவங்களை அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து அந்த எஜமானர்கள் வந்து அவங்கள வந்து இவங்க கேள்வியே கேட்க முடியாது. இவ்வளோ தான் வேலை நேரம் இல்லை, இவ்வளோ தான் சம்பளம்னு எதுவுமே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டால் அடி உத என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி அடி வாங்கி தான் அவன் வந்து வந்திருப்பான். அதை பார்த்துட்டு தான் வந்து காந்தி வந்து உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு அவங்களுக்கு போக முடியாது, அவங்க வந்து அவங்களாம் கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரங்க தானே அங்கேயும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவாக தான் எதுனாலும் சொல்லுவாங்க. இவங்க எதிர்த்து பேச எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட வந்து 6 மாதம் கடங்காவல் தானே கொடுப்பாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அவங்க நிலைமை. ஏன்னா அப்போ வந்து காந்தி வந்து உங்களுக்கு வந்து உனக்கு வந்து உன்னுடைய கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்து வாதாடி ஜெயிச்சு விட்டார். தமிழர்கள் வந்து காந்தியோட இதுக்கு பிறகு வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை, பங்காளிகள்,
பார்சிகள் எல்லாருமே அங்கே இருக்காங்க, முஸ்லீம்கள் எல்லாருமே இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து காந்திக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. காந்தியோட போராட்டங்களில் ஒத்துழைப்பு இயக்கம், சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தான் வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு அவர் கொண்டு வர்றதுக்கு அதை வந்து ஒரு நாற்றங்கால் மாதிரி அமைச்சிக்கிட்டார் காந்தி வந்து. அங்கே வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து இந்தியர்களுக்கு பண்ணுற அநீதிகளை எதிர்த்து இங்கே போகிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது இந்த சுயேட்சையாக போகிறாங்க இல்லையா, சுயேட்சையாக போகிறவங்க வந்து அங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க, அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஐரோப்பிய வியாபாரிகளோட குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவங்க வியாபாரம் நல்லா நடக்குது. இந்தியர்கள் எப்போயுமே கொஞ்சம் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. எப்படி வியாபாரம் பண்ணுற நுணுக்கங்களும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். இப்போ ஐரோப்பிய வியாபாரிகளோட குறைஞ்ச விலைக்கு நிறைய வியாபாரம் பண்ண உடனே நம்ம வியாபாரமாக படுத்துருமோ அப்படின்னு சொல்லி இந்த ஐரோப்பியர்களுக்கு வெள்ளைக்கார வியாபாரிகளுக்கு வந்து யோசனை வருது. அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் தடுக்கணும். இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும், சவுத் ஆப்பிரிக்கா விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு 3 பவுனு ஒரு ஆள், அதாவது 16 வயசுக்கு மேலே இருந்தால் ஆணும், 13 வயசுக்கு மேலே இருந்தால் பெண்ணும் இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 3 பவுனு வரியாக கட்டணும். ஒரு குடும்பத்தில் மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற மொத்தத்துக்கே வருஷத்துக்கு 12 பவுன் தான் இருக்கும். ஏன்னா அதையும் வரியாக கட்டிடணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரோம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரியே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து நேட்டால், டிரான்ஸ்வால், கேப்டவுன், அப்புறம் இன்னொரு 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு மாகாணத்திலேருந்து இன்னொரு மாகாணத்துக்கு இந்தியர்கள் போகக்கூடாது. அதுக்கு அவங்க வந்து 10 விரல்களையும் ரேகையாக பதிக்கணும். ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுத்தா தான் போகணும், இல்லாட்டி போகக்கூடாது. ஏன்னா இவங்க அங்கே போய் யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்களை எப்படியா தடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எதிர்த்து காந்தி வந்து போராட்டம் பண்ணுறாரு. அப்போ வந்து நேட்டாலில் வந்து நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. டிரான்ஸ்வாலில் வந்து குறைந்த இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு நிறைய வந்து இது வருது, இந்த மாதிரி சட்டங்கள் மூலமாக வந்து கொடுமைகள் நடக்குது. அப்போ காந்தி வந்து இந்த ஒத்துழைமை இயக்கத்தை, சத்தியாகிரக போராட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் எல்லாரும் அணிவகுத்து அந்த டிரான்ஸ்வாலை தாண்டி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் 1000 2000 போய்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்க ரிலீஸ் ஆன 1 வாரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வர்றாங்க. இப்படியே போய் அரெஸ்ட் பண்ணி வர்றாங்க. இதில் எல்லாருமே தமிழர்கள் நிறைய பேர் வந்து பங்கு கொண்டாங்க. தமிழர்கள் வந்து நிறைய பேர் பங்கு கொண்டாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க வந்து தில்லையாடி வள்ளியம்மைன்னு ஒரு பெண். அவங்களுக்கு வந்து 16 வயசு தான். 16 வயசு பெண்ணா. அவங்க வந்து தில்லையாடியை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா முனுசாமியும் என்னது மங்காத்தான் அப்படிங்கிறது அவங்க அம்மா. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து இதே மாதிரி அங்கே கூலி தொழிலாளர்கள் அங்கே போனவங்க, அங்கே புலம்பெயர்ந்தவங்க. அங்கே புலம்பெயர்ந்து அங்கே வந்து குழந்தை பிறக்கிறவங்களுக்கு 1998 இவங்க பிறக்கிறாங்க. தில்லையாடி வள்ளியுமே பிறக்கிறாங்க. அவங்க 13 வயசுலேயே வந்து காந்தியடிகளோட அந்த போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அதில் ஈடுபாடு வந்து காந்தியடிகள் எங்கெங்கே போராட்டம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் இவங்களும் போகிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே போகிறாங்க. ஏன்னா 1913 வந்து இன்னொரு கொடுமையான சட்டம் கொண்டு வர்றாங்க. என்னன்னா இந்து மதப்படியோ முஸ்லீம் மதப்படியோ திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன ஆகும்? மனைவிக்கு சொத்து இறந்தால் அந்த சொத்து சேர முடியாது. ஒரு குடும்பத்தில் கணவன் இறந்தால் மனைவிக்கு சொத்து சேர முடியாது. எந்த விதமான உரிமையும் கிடைக்காது. மனைவிங்கிற அந்தஸ்தே இல்லாமல் போயிடும். அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஒரு இது கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எப்படியாவது கிளம்பி போனால் போகுதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் விரட்டணுங்கிறத அவங்க அந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து காந்தியடிகள் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அப்போ ஒரு வாசகம், அந்த போராட்ட வாசகங்கள் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த வாசகத்தை யார் படிக்கிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த பெண் வந்து தில்லையாடி வள்ளியன், அப்போ அவங்களுக்கு 16 வயசு தான், நான் படிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த வசனங்கள்லாம் வீரமாக முழங்குறாங்க. வெள்ளையர்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு
இந்த பொண்ணை கேட்குறாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இங்கே தான் ஆப்பிரிக்காவில் தான் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க. ஆனால் என் பேர் வள்ளியம்மை, கிள்ளையாடி வள்ளியம்மை. எந்த நாடு? இந்தியா தான் என் நாடு அப்படிங்கிறாங்க. இந்தியான்னு ஒரு நாடே இல்லை, அதுக்கு ஒரு கொடியும் இல்லை, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தாவணியிலேருந்து அப்படி கிழிச்சு இதுதான் என்னுடைய கொடி அப்படி. அதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் ஆரம்பித்து அதுக்கு ஒரு கொடியை வந்தது. ரோசம் அதுக்கு அந்த நாடே இல்லை, உனக்கு கொடியும் இல்லை, என்ன இந்தாண்டா என் கொடி, இந்தா பெரிய கொடி, இந்த சட்டை துணியில் எடுத்துக்கிறது. ஏன்னா அப்புறம் அதில் அவங்க கோபம் வந்துடுது. அந்த அம்மாவை அந்த பிள்ளை 16 வயசு பெண்ணுன்னு பாராமல் வந்து சிறையில் வந்து அடைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ மன்னிப்பு கடிதம் கேட்டு இது பண்ணிட்டேன்னா ஒன்று அது ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு பிறகு காந்தி வந்து ஒப்பந்தம்லாம் போடுறார். அந்த ஸ்மட்ஸ்